சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது த்ரில்லர் படத்திற்காக லொகேஷன் பார்க்க இமாச்சல் பிரதேசம் சென்றிருந்தார். அவருடன் உதவியாளர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாதன் சென்றிருந்தார். அங்கு இருவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்ட பிறகு வாடகைக்கு காரை அமர்த்திக் கொண்டு அதில் இருவரும் லொகேஷன் பார்த்து சென்று கொண்டிருந்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 4 மாலை சட்லஜ் ஆற்றின் மேல் உள்ள நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது காரை ஓட்டிய ஓட்டுநர் வின்சனுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக கார் தாறுமாறாக ஓடியது. உடனே 200 அடி உயரத்தில் இருந்த கஸ்லாம் என்னும் பகுதியில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றுக்குள் கார் விழுந்தது. தகவல் அறிந்த போலீசார், தீயணைப்பு படையினர், மீட்பு படையினர் சென்றனர். அங்கு காரை கயிறு கட்டி மீட்ட போது அதில் லென்சின் உயிரிழந்தார். அதுபோல் அங்கிருந்த கற்கள் மீது விழுந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். மாயமான வெற்றியை தேடும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வெற்றியின் ஐபோன் கிடைத்துள்ளது. அதுபோல் அங்கு பாறை இடுக்கில் மனித மூளை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. அதை கைப்பற்றிய போலீசார் DNA சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுபோல் சைதை துரைசாமியின் DNAவும் சோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 5 நாட்களாக வெற்றி துரைசாமியை மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வெற்றி துரைசாமியின் அவருடைய சூட்கேஸ் உடமைகள் கிடைத்துள்ளன. ஒரே காரில் டிரைவருடன் சேர்ந்து 3 பேர் பயணம் செய்துள்ளனர். அவர்களின் ஓட்டுநர் பென்சேனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. இதனால் தான் கார் ஆற்றில் கவிழ்ந்தது. அந்த அதிர்ச்சியில் கூட அவர் இறந்திருப்பார். முன் சீட்டில் உட்கார்ந்திருந்த வெற்றியின் நிலை தெரியவில்லை. ஆனால் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த கோபிநாத் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டது எப்படி என்ற கேள்வி எழுந்த நிலையில் அவர் சீட் பெல்ட் அணிந்திருந்தாராம். ஆனால் வெற்றி துரைசாமி சீட் பெல்ட் அணியவில்லையாம். ஒருவேளை வெற்றியும் சீட் பெல்ட் அணிந்திருந்தால் காயங்களுடன் மீட்கப்பட்டிருப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.